வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நாள் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசம் முதல் மீன வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேசத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை சிவப்பு, ராசியான நிறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு திசை உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நிறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவப்பு நிறம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் ஆர்வமான நாளாகவும், அதே மாதிரி கையிருப்புகள் குறையும் நாளாகவும் இருக்குது. புதிய நண்பர்களால் புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், துணை வேலை செய்வதனுடைய ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி அண்ட அயலாருடைய பழக்க வழக்கங்கள் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சோர்வுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும், மேலதிகாரிகளுடைய பேச்சுக்கள் மதித்து நடக்க வேண்டிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி கல்வியில் புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். புதுமையான விஷயங்களை ஆர்வத்தோடு செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும், பொழுதுபோக்குகள் செயலாக்கக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி கையிருப்பு கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உற்சாகம் நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை பார்த்திங்கன்னா மேற்கு, ராசியான நிறம் இளம் சிவப்பு நிறம். சரிங்களா? அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும், ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி கையிருப்பு குறையும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியான நிறம் சிவப்பு. அதே போல் 4+3 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடப்பனா ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு, ராசியான நிறம் இளம் மஞ்சள் நிறம். அதே மாதிரி மதிப்பு கிடைக்கும் நாளாகவும், தெளிவு ஏற்படும் நாளாகவும், மதிப்பு உயரும் நாளாகவும் இருக்குது. கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக இருக்கும். பேச்சுக்களில் மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும், உறவினர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது, சிந்தித்து செயல்படுவது நல்லது, தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும், கல்வியில் இருந்த மந்த நிலை விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சமூக பணிகளில் மதிப்பும் மரியாதை மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் உண்டான நாளாகவும், எதிர்பார்த்த வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். போட்டிகள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு, ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மதிப்பு கிடைக்கும் நாளாகவும், தெளிவு பிறக்கும் நாளாகவும், மதிப்பு மேம்படும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 3, 7 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனத்தில் பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தென்மேற்கு, ராசியான நிறம் நீல நிறம். அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், முன்னேற்றங்கள் உண்டான நாளாகவும், போட்டிகள் சமாளிப்பீர்கள். அதே மாதிரி நண்பர்களுடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். சேவை நிமித்தமான செயல்பாடுகள் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், தனவரவு தேவைக்கேற்ப இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. வியாபாரத்தில் இருந்த பணிகள் மூலமாக முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். வியாபாரத்தில் மறைமுகமான போட்டிகள் இருந்தால் அது விலகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி சமாளிப்பதற்கான தைரியமும் ஒரு இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நிறைந்த நாளாக, பந்தம் நிறைந்த நாளாக, பாசம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு, ராசியான நிறம் நீல நிறம். அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், முன்னேற்றங்கள் உண்டான நாளாகவும், போட்டிகள் சமாளிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு, ராசியான நிறம் நீல நிறம். அதே மாதிரி உங்களுக்கு 8+6 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 8, 6 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தா உங்களுக்கு கடகத்துக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு, ராசியான நேரம் பழுப்பு நேரம். சரிங்களா? இழுபறிகள் மறையும் நாளாகவும், ஆதரவான நாளாகவும், அதே மாதிரி அனுபவங்கள் வெளிப்படும் நாளாகவும் இருக்குது. மனதில் நினைத்த காரியங்களை எண்ணங்களை நினைத்த காரியத்தில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், உயர்கல்வியில் இருந்த தாமதங்கள் தேக்கங்கள் உங்களுக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், உறவினர்கள் ஆதரவு இருக்கக்கூடிய நாளாகவும், உயர் அதிகாரியுடைய நட்பு மதிப்பக்கூடிய நாளாகவும், தன்னம்பிக்கை கொண்ட நாளாகவும், பேச்சுக்களான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். பேச்சுக்களால் வெற்றி பெறக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். ஓய்வு நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு, ராசியான நிறம் பழுப்பு நிறம். இழுபறியான மறைமுகமான விஷயங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 7+4 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து உங்களுக்கு சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு, ராசியான நிறம் சாம்பல் நிறம். ஆர்வமான நாளாகவும், அலைச்சல்கள் ஏற்படும் நாளாகவும், இழுபறி விலகும் நாளாகவும் இருக்குது. அலுவலகத்தில் பணிகள் ஆர்வம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், எதிர்பார்த்த சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பு இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இழுபறியாக இருந்த பணிகள் செய்து முடிப்பதற்கான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதிகார தோரணை உண்டான நாளாகவும், ஆதாயம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியான நிறம் உங்களுக்கு சாம்பல் நிறம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5, 8 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 5, 8 தான் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு, ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். புரிதல் உண்டான நாளாகவும், அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், வாய்ப்புகள் கைகூடும் நாளாகவும் இருக்குது. பெற்றோருடைய ஒத்துழைப்பு மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் எண்ணங்கள் புரிந்து கொண்டு செல்வது நல்லது. வியாபாரத்தில் அபிவிருத்தியான சூழ்நிலையில் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகளால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய உடன் பிறந்தவருடைய ஆதரவுகள் ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கும். நினைத்த காரியத்தை கைகூடி வரும். நீண்ட நாள் தூர பயணங்கள் வாய்ப்புகள் கைகூடி வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி நட்பு நிறைந்த நாளாக, வெற்றி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியான நிறம் உங்களுக்கு
ஆரஞ்சு நிறம். அதே மாதிரி உங்களுக்கு 6+3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து துலாம் ராசி. துலாமை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் பொன்னிறம். சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாகவும், குழப்பங்கள் விலகும் நாளாகவும், ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியா நிறம் சிவப்பு நிறம், பொன்னிறம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வெளி உலக வட்டார பழக்க வழக்கங்கள் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பயணங்கள் போது புதிய அனுபவங்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சிந்தித்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். குழப்பமாக இருந்த விஷயங்கள் உடனுக்குடன் விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இழுபறியாக இருந்த விஷயங்களும் உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டு உடனே அதை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். கமிஷன் சார்ந்த விஷயங்களில் வியாபாரம் பணி சார்ந்த லாபங்கள் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பு மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி கவனமாக செயல்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் செயல்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் பொன்னிறம். சரிங்க, அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும், குழப்பங்கள் விளக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியா நிறம் பொன்னிறம். அதே மாதிரி 4+7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து விருச்சகம். விருச்சகத்துக்கு உங்களுக்கு அனுகூலமான திசைக்கு வடகிழக்கு, ராசியா நிறம் பச்சை நிறம். மகிழ்ச்சியான நாளாகவும், குழப்பங்கள் விலகும் நாளாகவும், மேன்மையான ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி பழைய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி வரக்கூடிய நாளாக இருக்கும். வாக்குறுதிகளை அளித்தளிக்கும் போது கொஞ்சம் சூழ்நிலையில் அறிந்து செயல்படுவது நல்லது. மனதில் இருந்த வேகம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கான சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்வது நல்லது. அதனால் கோபம் ஏதாவது வந்துச்சுன்னா கூட கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா வாயில் வந்த வார்த்தையை டக்குன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. அதனால் மிகப்பெரிய குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு குணநலங்கள் தான். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு எதாக இருந்தாலும் உடனே சொல்லிடுவாங்க மனசில் பட்டது. பட் ஆப்போசிட்டில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க. மனசில் என்ன படித்து டக்குன்னு சொல்லிடுவாங்க ஒரு டைப். அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? குழப்பங்கள் இருந்தனால இருக்கும். வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. கவலைகள் ஈடேறக்கூடிய நாடாகவும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் நிறைய ட்ராபேக் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயம். உயர் அதிகாரிகளுடைய சந்திப்புகள் ஏற்படக்கான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் பணிகள் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், மேன்மை உண்டான நாளாகவும், செலவுகள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு விசாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு, ராசி நிறம் பச்சை நிறம். மகிழ்ச்சியான நாளாகவும், குழப்பங்கள் விலகும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில ட்ராபேக் இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6+ வந்து உங்களுக்கு 3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் வெளிர் நீல நிறம். விட்டு கொடுத்து சொல்வது நல்லது. ஏற்ற இறக்கமான நாளாகவும், மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். உறவினர் வகையில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கல்வி பணி சார்ந்த வந்து கவனம் தேவை. அதே மாதிரி மனை வீடு வண்டி வாகனம் வாங்கும் விற்பனையில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். விரும்பிய சில பொருட்கள் மீது வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பு இருக்கும். அலுவலகத்தில் மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி அதிகாரம் மிக்கவர்களாகவும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். கவலைகள் விலகும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் வெளிர் நீல நிறம். நீல நிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7, 9 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். மகரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் இளம் நீல நிறம். சரிங்களா? அலைச்சல்கள் மேம்படும் நாளாகவும், அதேமாதிரி மாற்றங்கள் உண்டான நாளாகவும், வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. அதாவது பணிபுரியும் இடத்துல வந்து உங்களுக்கு பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும், அதே மாதிரி அதிகாரிகளுடைய துணை நின்று செயல்படுவது நல்லது. அலைச்சல்கள் மேம்படக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. சிந்தித்து செயல்படுவது நல்லது. அதே மாதிரி சிந்தனை போன போக்கில் சில விஷயங்களை செய்து முடிப்பது கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி உணர்ச்சி முக்கமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. அதே மாதிரி மறதி பிரச்சனைகள், தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி எதிர்பார்த்த சில புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி பெருமை நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் இளம் பச்சை நிறம். சரிங்களா? உங்களுக்கு அதே மாதிரி அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவும், மாற்றங்கள் உண்டான நாளாகவும், வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 4, 6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பத்து வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் முதல் நிறம். அதே மாதிரி அமைதியாகவும் கலகலப்பான ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய நாளாகவும், போட்டிகள் மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி மற்றவர்களுடைய தேவையற்ற விஷயங்களை தலையிடாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி வாய்ப்புகளை திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. அதே மாதிரி காரியங்களில் செய்து முடிக்கக்கூடிய விஷயங்களை உடனடியாக செய்து முடிப்பது மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் தாமதம்லாம் பண்ணிங்கன்னா அதை இழுத்து போகிறதுக்கான
வாய்ப்புகள் இருக்குது. இது கொஞ்சம் நேரம் சென்று செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை தள்ளி வச்சிங்கன்னா அது ஒரு நாள் முழுவதும் செய்ய முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி புதிய நண்பர்களுடைய அறிமுகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உத்தியோகத்தில் தொடர்பான பணி அலைச்சல்கள் பொறுமை காக்க வேண்டிய நாளாக இருக்கும். அதே மாதிரி எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில எதிர்ப்புகள் உங்களுக்கு விலகும், ஒரு சில வித எதிர்ப்புகள் நமக்கு சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் ஊதா நிறம். சரிங்களா, ஊதா நிறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 3+2 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடகிழக்கு, ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம். அதே மாதிரி சாதனைகள் அதிகரிக்கும் நாளாகவும் சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். அதே மாதிரி சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வியாபார பணிகளில் துரிதமான செயல்பாடுகள் மூலமாக லாபத்தை ஈட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. புதுமையான இடங்களில் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். வெளிவட்டாரோட பழக்க வழக்கங்கள் செல்வாக்கு உதவுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம். இளம் சிவப்பு நிறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 5+6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 12 ராசிக்கு 12 விதமான நம்பர்கள் கொடுத்துருக்கோம். இதில் உங்களுடைய ராசிக்கு என்ன நம்பர் எதிர்பார்க்குங்க. கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும்.